மேலான அன்பு உடன்பிறப்பை என் ரத்தத்தின் ரத்தமான 140 கோடியின் உடன்பிறப்பே. நாம் அன்பை நேசிக்கணும், அன்பை சுவாசிக்கணும். எம்ஜிஆர் பத்திரிக்கை பாரம்பரியமாக 70 ஆண்டு காலமாக வலம் வந்துள்ளோம். எங்கள் பாட்டா அப்பா மறைவுக்கு பின்னால் புரட்சி தலைவரிடம் ஆசீர்வாதம் பெற்று அவர் இருக்கையில் புரட்சி தலைவரிடமே ஆசீர்வாதம் வாங்கி எங்கள் குடும்பம் தலைவருக்கு உயரம் நாங்கள் எதையும் சாதிப்போம், இது சாதிக்கக்கூடிய சிங்களாக வரும், பண்ணி தான் கூட்டமாக வரும்னு என் புரட்சி தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இந்த நிகழ்வை எம்ஜிஆர் சேனல்னு சொல்லி, எம்ஜிஆர் சேனல் கை டிவின்னு இப்போ எம்ஜிஆருடைய சேனலாக டெல்லி எம்ஜிஆராக வள வந்துட்டுருக்கேன்டா, டெல்லி எம்ஜிஆராக வள வந்துட்டுருக்கேன். எங்களுடைய கொள்கை, உரிமை, உடமை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த 140 கோடி மக்களின் பிரதிநிதியாக ஏழை எம்ஜிஆராக 140 கோடியின் புரட்சி தலைவர் ரத்தத்தின் ரத்தம் மக்கள் திலகமாக பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த இந்தியா மக்களின் 140 கோடி மக்களின் யாராவது ஒருவன் இழிவுபடுத்தி பேசினீர்கள் என்றால் முதல் சவுக்கடி என்னதாக தான் இருக்கும். அது முதல் பிஜேபி என்னுடைய நட்புகளுக்கு, ரெண்டாவது என்னுடைய நட்பு என் குருநாதர், அன்பின் சிகரம், அன்பின் வழிகாட்டி, அன்பின் மறு உருவம் என் புரட்சி தலைவருக்கு அப்புறம் இங்கே பிரதமர் தாண்டா என் குருநாதர். 2 பேரும் எனக்கு 2 குருநாதர். அந்த குருநாதரை தான் இவரும் என் பிரதமரும் என்னோடய குருநாதராக தான் நேசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட வளம் வந்த என் 140 கோடி மக்களை எவன் ஒரு இழிவுபடுத்தி பேசுகிறேன் என்றால் முதல் சவுக்கடி என்னதாக தான் இருக்கும். அன்பை மட்டும்தான் பேசுவேன். எங்களை எவன் ஒருவன் எங்களுடைய இயக்கத்தை இழிவுபடுத்தி பேசினீர்கள் என்றால் முதல் பதிலடி என்னதாக தான் இருக்கும். முதல் பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்தியாவில் 140 கோடி மக்களுக்கும் பேசுகிறேன். என் பிஜேபி சக நண்பர்களை யார் ஒருவன் இழிவுபடுத்தி பேசினார்கள் என்றாலும் எம்ஜிஆர் பத்திரிக்கை வச்சு கை டிவின்னு சொல்லி வளம் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்தியா லெவலில் ஸ்டேட்லேருந்து சென்டர் வரைக்கும் எனக்கு பவர் இருக்குது. எங்களுக்கு உனக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்குறோம். அந்த உரிமையை மட்டும்தான் நீ ஃபாலோ பண்ணணுமே தவிர யூடியூப் சேனலுக்கெலாம் இங்கே அலோடே கிடையாது. இது யூடியூப் சேனலுக்கெலாம் அலோடே கிடையாது தம்பி. 200 என்ன 400 ரூபாயா நீ வாங்கிக்க. 400 ரூபாய் அறிவாலயத்தில் உனக்கு சொல்லி தூண்டிவிட்டாங்களா? அறிவாலயத்தில் தூண்டிவிட்டாங்களா? யார் ஒன்று தூண்டிவிட்டா? 1500 வாங்கிக்க. 1500 தர சொல்கிறோம். 2000 ரூபாயை கூட வாங்கிக்க. அன்பை பேசு, அன்பை நேசி. அவதூறாக எங்களை ஒருத்தர் பேசுகிறான்னா அதுக்கு நாங்கள் விட்டுக்கிட்டு இருக்கிறது. நாங்கள் ஒன்று சும்மா இந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டு சும்மா உங்களுக்கு யூடியூப் அளவுடே கிடையாது. அப்படி இருந்து நான் எங்களுடைய சக நண்பர்களும் உங்களை உள்ளே விட்டுருக்கேன்னா மரியாதைக்கு வேறு ஒன்று விட்டுருக்காங்க. மரியாதையாக ட்ரீட்மெண்ட்டு தான் பண்ணணும். முடிஞ்சு மரியாதை தவறாக பேசுகிறது, நான் தான் அப்படி பெரிய இதுன்னு சொல்லிக்கிட்டு எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்கப்பட்டமான பேச்சு, இதெல்லாம் வார்த்தையெல்லாம் விட்டுக்கிட்டு அந்த தரைக்குறைவெல்லாம் பேச வர்றது பத்திரிக்கை தொழிலும் ஒரு புனிதமான தொழில். அதை ஏன் துஷ்டரோகம் பண்ணுற? துஷ்டரோகம் ஏன் பண்ணுற? துஷ்டரோகம் பண்ணாத. பேட்டியாகப்பட்டது எவர் ஒருவரும் பேத்தியாக ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பேனாங்கிறதுக்கு ஒரு கத்தி முனை தான் நமக்கு. அதை நம்ம குறிப்பிட்ட நபரில் சின்னவர்களாக பெரியவர்களாக அன்பை நேசி, அன்பை சுவாசி. தலைவர்களுக்கு மரியாதைங்கிறது பாரம்பரியமாக நம்ம ரத்தத்தில் ஊறுனுது. அதை மட்டும்தான் கேட்கணும். தரைக்குறைவாக பேசுவோம். யாரையும் ஒருத்தர் நம்ம மாற்றி பேசி சிக்கலில் சிக்க வச்சு ஒரு மனித இழிவாக இருக்கிறான், இழிவாக இருந்தால் வலுவாக பேசலாம். வலுவாக இல்லை, அவன் டம்மியாக இருக்கான்னு சொல்லி அவனை போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தரும் அன்பை மட்டும்தான் பேசணும். தேவையில்லாமல் விஷ் பண்ணிக்கிட்டு என் 140 கோடி மக்களின் பிரதிநிதியாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏழை எம்ஜிஆராக வளர்ந்துருக்கேன். டெல்லி எம்ஜிஆராக பிரதமரோட ஆசீர்வாதம் பெற்று இரு சிங்கங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களை ஒருவன் இழிவுபடுத்தி பேசினார்கள் என்ற எங்கள் பிஜேபிக்கு தகுந்த பாடம் கற்பிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு 2 நாளாக உடல்நிலை சரியவில்லை. அதனால் நான் டெல்லியிலிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிஜேபி எடிட்டராக இருந்து வளம் வந்துக்கிட்டு இருக்கிறேன். கை டிவி, எம்ஜிஆர் கை டிவின்னு சொல்லி வளம் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இதில் யார் ஒருவர் எங்களுடைய பிஜேபி நண்பர்களை தரைக்குறைவாக பேசினார் என்றால் வன்மையாக கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கிறவங்களுக்கு எங்கள் வன்மையாக தான் ட்ரீட்மெண்ட்டு. அன்பை மட்டும் பேசி, அன்பை மட்டும் சுவாசி. தேவையில்லாம் மிஸ்யூஸ் பண்ணால் டோன்ட் டச் மீ, டோன்ட் எவ்ரிபடி
அன்பை நேசிக்கணும், அன்பை சுவாசிக்கணும். உனக்கு வந்து தூண்டி விட்டானா அவனை வந்து என்கிட்ட விடு, நான் வந்து பேசுகிறேன். எங்கள் பிஜேபியில் ஒரு சிங்கம் இருக்குது, எடிட்டர் சிங்கம், எம்ஜிஆர் சிங்கம் இருக்குது, அந்த சிங்கத்துக்கிட்ட வந்து பேசுன்னு சொல்லி உங்கள் அறிவாலயத்தில் இருக்கிற அபிர்கள்லாம் அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, கரெக்டாக பேசினா கரெக்டாக ட்ரீட்மெண்ட், கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். தப்பாக பேசினா உனக்கு தப்பாக தான் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரிலாம் பேசாத, கரெக்டாக ரிப்போர்ட் போட்டேன்னா தான் உனக்கு பேர் வரும். சும்மா ஏடாகுடமாக பேசி ஏடாகுடத்தை மாட்டிக்காத. ஜெய்ஹிந்த், குணார்த்தம், அன்பை மட்டும் நேசி. ஓகே, வாழ்க வளமுடன். ஒருவருக்கு வந்து ஒரு சட்டி சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி 100 கோடி 140 கோடி மக்களின் பிரதிநிதியாக ஒரு தடவை நட்பை மட்டும்தான் நான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நட்பை மட்டும்தான் பேசணும், அன்பை மட்டும்தான் சொல்லணும். தேவையில்லாமல் மிஸ்யூஸ் பண்ணினேன். வேறு மாதிரி எங்களுக்கு பேச தெரியும். வன்மையாக பேசுனது வன்மையாக தான் நாங்கள் சவுக்கடி அடிக்கிறோம். அது நான் பிஜேபி சவுக்கடி எனக்கு முதல் சவுக்கடியாக இருக்கும்னு சொல்லி அன்பை மட்டும் ராமாவரத்து சவுக்கடியாக உழுவோம். இந்த திமுகவில் இருக்கிற சாக்கடைகளுக்கெல்லாம் முதல் சவுக்கடியாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதில் உள்ள சாக்கடைகள்லாம் கழுவி கமுத்தி விட்டோம். இந்த 2024 வேறு லெவலில் வரும். எங்களை கண்டாவை தளண்டு போகணும். அந்த காலங்கள் வந்துருச்சு. மக்கள்லாம் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கிறோம். தேவையில்லாமல் ரூஸ்டாக்கை விட்டுக்கிட்டு மாட்டிக்காத. அதனால் அன்பை பேசுங்கிற மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். என்னுடைய உரையை தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். எம்ஜிஆர் டிவின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஒரு தப்பு செய்தாலும் இந்த எம்ஜிஆர் கை டிவின்னு சொல்லி வலம் வந்துக்கிட்டு இருக்கிறேன். உடனடியாக எனக்கு தொடர்பில் இருங்க. உடனே நான் தட்டி கேட்பேன். அன்பை மட்டும்தான் பேசுவேன். அதிகாரமாக பேசுகிறவங்களுக்கு அதிகாரமாக கேட்பேன். யாராக இருந்தாலும் கேட்பேன்னு சொல்லி நான் என்னோடய உரையை தொடர்ந்து முடிச்சுக்கிறேன். புரட்சித் தலைவர் பொன்மலைச்சம்பளுக்காக என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்பு என்னுடைய புரட்சித் தலைவர் பொன்மலைச்சம்பளுக்கு அப்புறம் எங்கள் பாதம் பிரதமருக்கு தாயா அந்த பொறுப்பு எல்லாமே சேரும். ஜெய்ஹிந்த், குடார்த்தம். பாரத் புகழ் எங்கெங்கும் பட்டி தொட்டி எல்லாம் பாரத் புகழுக்கு ஜெய்ஹிந்த், குடார்த்தம்.